இவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குன்னு எதிர்பார்க்கல. இல்லைனா அங்கேயே குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. குளிச்சுட்டு அப்படியே மெயின் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். பயங்கரமா இருந்தது காய்ஸ். நிறைய அண்டர் வாட்டர் ஷாட்லாம் எடுத்திருக்கோம். கொஞ்சம் உள்ள கேமரா எடுத்துக்கு பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் தைரியத்தை வர வச்சு உள்ள ஃபுல்லாக அண்டர் ஷாட் எடுத்திருக்கோம். பட் ரொம்ப தண்ணி உள்ள கலங்களாக இருக்குது. அதனால் தெளிவாக தெரியுமா இல்லையான்னு தெரியல, எடுத்திருக்கோம். சரிங்க, அவனை கேட்கலாம் எப்படி இருந்ததுன்ட்டு. எப்படி இருந்தது? செம்மையா இருந்தது கைஸ். வாங்க, நல்லா இருக்கு. வெயிலுக்கு எல்லாம் இதமா இருக்குது. அங்கே குளிச்சுட்டு இருக்கும்போது நல்லா அப்படி உடம்புல நடுங்குச்சு. இப்போ வந்து நடந்து வரதுல கொஞ்சம் இதமா இருக்குது. இப்போ மெயின் ஃபால்ஸுக்கு போயின்னு இருக்கோம். அங்கே போயிட்டு அந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மெயின் ஃபால்ஸ் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தாக எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் வீடியோ. எங்கெங்கே போகிறோமோ எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம். ரொம்ப லென்த்தாக வந்துட்டுருக்கோம் வீடியோ. ஸோ அந்த ஃபால்ஸ் போயிட்டு நம்ம குளிச்சுட்டு அங்கேயே எண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்குது உள்ளே போகிற வழி பாருங்க. சரிங்க, போயிட்டு நம்ம அந்த மெயின் ஃபால்ஸை காட்டுறோம் உங்களுக்கு. கைஸ், ரொம்ப நேரமாக இப்போ வந்துட்டுருக்கோம். போக போக ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டாக தான் போகுதே தவிர ஃபால்ஸை காணோம். அங்கே இருக்கிறவங்கிட்ட கேட்டால் இன்னும் கொஞ்சம் மேலே போகணுன்றாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகிறதுன்னு தெரியல. कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. இன்னும் कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. நானும் வந்துட்டே தான் இருக்கிறோம். இது முடிகிற மாதிரியே தெரில. இங்கே பாருங்கள், வழி ரொம்ப சின்னதாகிட்டே இருக்குது. ரொம்ப அட்வென்ச்சராக போயின்னு இருக்குது. முடியல காய்ஸ். கிளியே குளிச்சிருந்தா அப்படியே வீட்டுக்கு கிளம்பிருக்கலாம். ஏன்னா குட்டி பையன்லாம் இருக்கிறாங்க. அவங்ககிட்டயாவது கேள்றான் இன்னும் போகணுமான்ட்டு. ஒரு கிலோமீட்டரா? கல்லு மேலதான் போகணும். போயிட்டு வரீங்க. தண்ணியே இல்லை, இவ்வளோதான் இருக்கு. இவ்வளோதான் இருக்குமா? வீடியோ எடுக்கிறதுக்குலாம் வேஸ்டா? போயிட்டு வாங்க. ஒர்த்தா இருக்குமா? இருக்கும். ஆனால் அவ்வளோதான் எதிர்பார்க்காது. சரியா? சரி, சும்மா போயிட்டு வரலாம். சரி, ஓகே. வந்துட்டு எவ்வளோ தூரம்? அது எதுக்குமே குடிக்க முடியாது. நீலையே அழகாக குடிச்சிட்டு ஓடிக்கணும் வீட்டுக்கு போயிருக்கலாம். இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்கான். தெரில கரெக்டாக சொல்கிறாங்களா இல்லையான்ட்டு. சவுண்ட்லாம் கொஞ்சம் வினோதமாக கேட்குது இங்கே. பாருங்க சார், போக போக ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு ஃபாரஸ்ட்டு. இதுக்கப்புறம் வழி இருக்கா இல்லையான்னு கூட தெரில. ரொம்ப சின்னதாக போகுது அது. காய்ஸ், இவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குன்னு எதிர்பார்க்கல. எத்தத்துல எனக்கு புட்டி போடாங்க. எந்த ஊருக்கா புட்டி போட? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா. ஒரு பெருசுல அண்ணன் மாற தலவராம நங்கி நடந்து வா. நங்கி ஐயம்மா எல்லாம் வலிக்குது காய்ஸ். ஷூ செருப்பு போடாம வராதிங்க. கம்பல்சரி ஷூ போட்டுன்னு வந்துருங்க. ரொம்ப பாறையாக இருக்குது ஃபுல்லாக.
எல்லாம் பொத்துக்குச்சு. அது மாதிரி குரங்கு தொல்லை அதிகமா இருக்கு கைஸ். குரங்கிட்ட மட்டும் உங்க பொருளை சேஃபா பாத்துக்குங்க. எங்களோட பாக்ஸை ஒன்று தூக்கிட்டு போயிடுச்சு கைஸ். அந்த பாக்ஸ்ல எதுவும் இல்லை, நல்ல வேலை. குரங்கு மாமா, ஓ ஓ குரங்கு மாமா. குழந்தைங்கள என்ன கூட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த குரங்க காட்டி சாப்பாடு ஊற்றலாங்க. அவ்வளோ குரங்கு இருக்குதுங்க. ஃபுல்லாக பாடுறதாங்க வச்சுங்க போகிற வழி எல்லாம். பாருங்க, சேஃபாக தான் போகணும். மோஸ்ட்லி ஃபேமிலி அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி, நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னா கீழே இப்போ நாங்கள் குளிச்சோம் பார்த்தீங்க ஒரு இடத்துல, அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா த்ரில் அட்வென்ச்சராக வேணும்னா மட்டும் இது மேலே வாங்க. இல்லைனா அங்கேயே குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுங்க. இப்போ ரொம்ப த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக எதிர்பார்க்குறவங்க மேலே வரைக்கும் வரலாம். ஏன்னா ரொம்ப இன்டீரியராக இருக்குது உள்ள ஃபாரஸ்ட்டு. நம்ம வந்து ஃபால்ஸில் குளிச்சுட்டு போகலான்னு பார்த்தா இவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குது. கண்டிப்பாக இது 2 பார்ட்டு தாங்க, 2 பார்ட்டு இல்லை 3 பார்ட்டாக கூட வரலாம். பயங்கரமாக இருக்குது உள்ள. இவ்வளோ இப்படிலாம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா ஃபால்ஸ் வரும், நம்ம அப்படியே ஜாலியாக குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி இருக்கும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. வேற லெவல் காய்ச்சிங்க. அதேமாதிரி கம்பல்சரி தண்ணி கூட எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுற? நீ பாருங்க எப்படி இருக்கு இடமே. ஏதோ காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது உள்ள போக போக. பட் இதெல்லாம் கடந்து நம்ம அந்த சைடு போனால் ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஒரு அழகான ஒரு நேச்சரை பார்க்க போனோம்னா இவ்வளோ தடங்களை தாண்டி தான் போய் ஆகணும். அப்போ தான் அந்த நேச்சருக்கு அழகு. இல்லைன்னா அது ஈஸியாக கிடைச்ச மாதிரி ஆகிடும். கரெக்டு தான்டா? கரெக்டு தான். கட்டு மேட்டு பாருங்க எப்படி இருக்கு. வழி எப்படிடா? எப்படி அப்படியே போறது? அது மாதிரி அவங்க வச்சுட்டு வந்து ஏன் கத்துற? இதெல்லாம் செருப்பு போட்டாலும் போக முடியும். இங்க சின்ன பிள்ளைய சர்க்கஸ் விட்டுருக்கீங்களா இல்லையா? அது மாதிரி சர்க்கஸ் விடணும். என்னடா இது? அல்லாவின் அதுனா அந்த மேல போய் குகை விட பயங்கர.
எங்க இது? ஆமா, இன்னும் மேலே போனோம் போல. கைஸ் பார்த்து வாங்க, சேஃபாக வாங்க, ரொம்ப டேஞ்சராக இருக்கு. காட்டுவாசி மாரி ஆகிட்டேன். போற மாதிரி இருக்கு பார்க்க. நான் பேர் கிரில்ஸ், பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். நான் தான் உங்கள் பேர் கிரில்ஸ். கைஸ் இங்க பாருங்க, நான் தான் உங்கள் பேர் கிரில்ஸ். ஒர்த்து கைஸ், ஒர்த்து வேற லெவல். இதான் போல இது ஒரு ஃபால்ஸு. ஏன் பார்க்கறதுக்கு வேற இவ்வளோ ஹைட்டு ஏறி வரும். போங்க. வந்துட்டோம். ஏறி வாங்க. அம்மா நீ தான் செருப்பு போட்டுக்கிறல, அதை மறந்துட்டு ஏன் இப்படி ஏறிங்க எடுக்கிற? அந்த குகை உள்ளெல்லாம் போயிட்டு வரானுங்க பாருண்ணா. கைஸ் இதுதான் மேலே இருக்கிறது. இப்போ தண்ணி கடுமையாக இருக்கான்னு தெரில, ஆனால் அங்கே ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே ஒரு பசங்க நிற்கிறானுங்க. பேங்க் வச்சிடலாமா? இதான் லாஸ்ட் எண்டு. பின்னாடி தான் அந்த ஃபால்ஸ் இருக்கு. பட் தண்ணி அவ்வளோ வரல, இருந்தாலும் ஒர்த்து கைஸ். நம்ம அந்த ட்ரெக் பண்ணி வந்ததே வேற லெவலில் இருக்கு. ஸோ இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நீங்கள் லாஸ்ட்டில் அங்கே ஏறிட்டு அதோட வீடியோ முடிச்சிக்கலாம் கைஸ். ஒர்த்து கைஸ். ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த அட்வென்ச்சர் ட்ரெக்கிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே போயிட்டு அதோட முடிச்சிக்கலாம் கைஸ்.
இந்த குகை உள்ள தண்ணி வருதான், செம டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த குகை உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். அதுக்குள்ள போங்க, சூப்பரா இருக்கும். வாருங்கள். தண்ணி நிறைய வந்து போகுது. அந்த பகவான்ல தான் போறோம். நாங்க பாருங்க பட் இங்கே டேஞ்சர்னு போட்டிருக்கு, ரொம்பலாம் ட்ரை பண்ணாதீங்க. சும்மா ஒரு ஆசை போயிட்டு வெளில வந்துடலாம். கைஸ் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே ரொம்ப வழுக்குது, ரொம்பலாம் ட்ரை பண்ணாதீங்க. கீழே சொன்னாங்க ரொம்ப வழுக்குன்ட்டு, பட் அதை விட ரொம்பவே வழுக்குது. உங்களுக்கு தெரியலான்னு தெரியல, பாருங்க இந்த பகவுல இந்த தண்ணி குடிக்க எங்க தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. செம்ம டேஸ்டா இருக்கு, சுத்தமா இருக்கு தண்ணி, பாத்தீங்கன்னா தெரியும். வேற லெவல்ல இருக்குது. வேற லெவல்ல இருக்குது. இவ்வளோ நேரம் ட்ரெக் பண்ணி வந்ததில்ல வர்த்துக்கா வேற லெவலு. சூப்பரா இருக்கு. இங்கதான் வந்து 3 கால் சித்தர் முனிவர் வந்து தியானம் பண்ணாராம் அப்படின்னு அவன் சொல்றான். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? சரி, ஓகே கைஸ், இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துல எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே லைக் பண்றீங்க. வீடியோ எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், பாய். நம்ம அடுத்த ஒரு அட்வென்ச்சரான லாக்ல மீட் பண்ணலாம். பாய் பாய்.